வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஆல் இண்டியா பைக் ரைடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவோட ஊரில் சுற்றி வச்சிருக்கிற ஒரு பையன் தான் இந்த ஆனந்த். சரி, ஓகேங்க, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். அன்னைக்கு ஒரு நாள் கடல் பக்கம் வந்தேன், பார்த்தா XC 125 நிற்குது. சும்மா தாங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து பேக் ஒரு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inch வீல் அண்ட் ரியர்லையும் பார்த்தீங்கன்னா 17 inch தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 90 செக்ஷன் டயர்ஸ், ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லார்ஜர் டயர்ஸ் அப்படிங்கிறது இந்த பைக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்லேயே பவர்ஃபுல் இன்ஜின் அப்படின்னா ஸோ நம்ம XT 125 தாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 124.7 cc ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இவரோட போட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரைடர் 125 இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா NS 125 இருக்குது. அந்த ரெண்டு பைக்கையும் அடிக்கிறதுக்கு இவர்கிட்ட வந்து ஒரு ஆயுதம் இருக்குது. அது என்னன்னா சிங்கிள் சேனல் ABS. ஸோ 125 cc செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா NS 125 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா XT 125 உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக் உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. XT 125 IBSன்னு ஒன்று இருக்குது, XT 125 ABSன்னு ஒன்று இருக்குது. ஸோ ABSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 276 mm டிஸ்க் வித் சிங்கிள் சேனல் ABSல வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 piston காலிப்பர் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நான் வரும்போது ஓட்டிட்டு வந்தேன். இந்த 100cc 125cc அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவ்வளோண்டு தான் இருக்கும் 4க்கு முன்னாடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராடாக கொடுத்துருக்காங்க. 37 mm ஃப்ரண்ட் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USD கொடுக்கல, நார்மல் டெலிஃபோட்டிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியர். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வராது, ரியரில் உங்களுக்கு ட்ரம் தான். இதில் வந்து பின்னாடி 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சீட் ஹைட். இந்த பைக்கோட சீட் ஹைட் 794 mm. ஸோ 800 mmக்கு கீழே இருக்கிறதுனால நீங்கள் ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு 180 mm கொடுத்துருக்காங்க. நீங்கள் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணுவீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனாஃப் போதும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் வந்து நெகட்டிவ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கலர் டிஸ்பிளே கிடையாது. அண்ட் லைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி LED செட்டப் தாங்க கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, இண்டிகேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LEDயில் தாங்க வருது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட லுக்கு. இந்த பைக்கோட லுக்கை ஒரு பைக்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைக்கோட நேம் தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு லுக் வேணும், முக்கியமாக மைலேஜ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பைக்கோட மைலேஜ் 60+. ஸோ 66 km/l அப்படிங்கிறது ஹீரோ கோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பைக் நீங்கள் நார்மலாக சிட்டியில் ஓட்டினா கூட 55+ பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும். ஹைவேல ஓட்டுறீங்க அப்படின்னா 60+ எதிர்பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து 60+ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ 10 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது கூட. அண்ட் நெக்ஸ்ட்டு பில்லியன் சீட். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் கொடுக்கலங்க, ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க, உங்களுக்கு வந்து பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் வயசானவங்களா ஏறி உட்காராங்க அப்படின்னா ஸோ பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைடர் சீட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ரைடர் சீட்டு பொறுத்தவரையும் நோ ப்ராப்ளம், ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம எல்லா பைக்லையும் பார்ப்போம்ல பில் குவாலிட்டி, இதுலையும் பார்ப்போம். ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஸோ இந்த பைக் வாங்குறதுக்கான முக்கியமான 3 விஷயமா நான் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கில் லுக்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட லுக் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற விதமாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ், நல்ல கர்வ்ஸ் கொடுத்து நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ABS வேரியண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜரான நீ இந்த பைக் வாங்குறதுக்கான இன்னொரு மேஜரான விஷயம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின். ஸோ 125 cc செக்மெண்ட்லேயே ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. 11.4 bhp அண்ட் 10.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின். சரி, ஓகேங்க. இப்போ இந்த பைக்கை ரைட் பண்ணி பைக்கோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்போங்க. நாங்கள் வந்து பீச்சில் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா லவர்ஸ் உட்காந்துருக்காங்க. நாங்கள் நடுவில் பைக் எடுத்து வந்து விட்டுக்கிட்டு எக்ஸாஸ்ட் நோட் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஓகேங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக கொடுத்தது கடலூர் ஹீரோ ஷோரூம். இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் கடலூர் சைடு இருக்கீங்க அப்படின்னா ஹீரோ பைக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சரி, ஓகேங்க, பைக் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா
இந்த பைக் நம்ம கையில் தான் இருக்க போகுது. இன்ச் பை இன்ச்சாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைக்கில் உட்காந்தோன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தது இந்த பைக்கோட கன்சோல். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வராது, எல்சிடி தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும் நம்ம இப்போ ஓட்டும் போது. இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷன். ஸோ ரைடிங் பொசிஷன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிட்டி கம்யூட்டர் பைக், டெய்லி யூசேஜ் பைக் தான். ஸோ உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் ரொம்ப அப்ரேட்டாக இருக்காம லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட கியர் ஷிஃப்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் நீங்கள் ஹோண்டா பைக்ஸ்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த பைக் நீங்கள் அடுத்து ஓட்டும் போது லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாறிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல ஒர்க் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஏபிஎஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் கிக்கர் வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பைக்கில் உங்களுக்கு ஆல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே நான் ஸ்பெக்கில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற 125cc கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட லுக்கு. சில பேர் இந்த பைக்கை 125cc ரொம்ப ஓவர் ரேட்டடான லுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தரமாக கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரைடர் 125, NS 125, இப்போ இருக்கிற NS 125 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த XT 125 அப்படிங்கிறது லுக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பைக் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்ப்போமா? என் கையில் ஒரு 1,20,000 தான் இருக்குது. எனக்கு ஒரு லுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு வண்டி வேணும். அதே அளவுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். நீங்கள் காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்களாலும் சரி, என்னுடைய ரைடிங் பொசிஷன் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த பைக்கோட க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னும் போது ஒரு 80 அப்படிங்கிறது க்ரூசிங் ஸ்பீடாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாங்க. ஏன்னா இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் ஹைவேல நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த பைக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் 1, ஏபிஎஸ் 1. இந்த 2 பைக்குக்கு எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், எக்ஸ்ட்ரீமான சேலஞ்ச் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் வீடியோஸில் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.